ஆப்பத்துக்கு தேவையான பொருட்கள்: புழுங்கலரிசி 200 கிராம், பச்சரிசி 100 கிராம், உளுந்து ஒரு 50, வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன், ஒரு முறி தேங்காய். இவ்வளோத்தையும் தான் தேவையான பொருட்கள். அரிசி, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் இவ்வளோத்தையும் ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சுட்டு அது கூட தேங்காய் பூவும் போட்டு அரைச்சி நைட்டே நம்ம அரைச்சி வச்சிட்டோம்னா மறுநாள் காலையில் மாவு நல்லா பொங்கி நல்லா இருக்கும் நம்ம சுடுறதுக்கு. இப்போ நம்ம ஊற வச்சு அரைப்போம். இப்போ ஆப்பத்துக்கு மாவு ரெடியாக இருக்குது. இந்த மாவு நல்லா பொங்கி இருந்துச்சு. அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் சோடாப்பு போட்டு கலக்கி, மாவு நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள். ஊற்றுறதுக்கு கட்டியாக இருந்தாலும் வராது, ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் நல்லா இருக்காது ஆப்பம். இந்த அளவுக்கு இப்படி இருக்கிற மாதிரி இருக்கணும். இதுக்கு மேலே போட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் பூ, தேங்காய் பால் அட்டா பசும்பால் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். இதில் ஜீனி கலந்து வச்சுருக்கேன். இதை போட்டு சாப்பிட்டா ஆப்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆப்பம் சுடலாம். ஆப்பம் நல்லா மொறுமொறுன்னு பாருங்கள். நல்லா ஓரம்லாம் அழகாக வந்துட்டு மொறுமொறுன்னு வந்துட்டு ஆப்பச்சட்டியில் ஊற்றினாலும் ஊற்றுங்க, அட்டா நான்ஸ்டிக் இருந்தால் நான்ஸ்டிக்னாலும் ஊற்றலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி தேங்காயும் பாலும் தான் வச்சுருக்கேன். நான்வெஜ்ஜி சாப்பிடுறவங்க ஈரல் சால்னா, குடல் கறி இதெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். மற்றவங்க சைவம் சாம்பார் சட்னி வச்சும் சாப்பிடுவாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாலும் தேங்காயும் போட்டு தான் சாப்பிடுதோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா வெந்து மொறுமொறுன்னு நல்லா வந்திருக்கு ஆப்பம். டேஸ்டியாக இருக்கும். செஞ்சு பாருங்கள்.